இப்போ தக்காளி, பெல்லாரி, வெங்காயம், பூண்டு பல் போட்ட ஒரு வத்த குழம்பு, பொட்டு குழம்பு பண்ணி சொல்கிறேன். கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் பொரிச்சு வெடிக்கிறதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை பள்ளி கொண்டு அதை சின்ன சின்னதாக போட்டுருக்கோம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னே மிளகாய் பொடியை அதில் சேர்த்து போட்டு வதக்கணும். உப்பு மிளகாப்பொடியும் போட்டு நல்லா வதங்கினப்புறம் போட்டு மறுபடியும் வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். சுவையான வத்த குழம்பு ரெடி. இது சாப்பிட்டு போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றின்னு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய் வேணாலும் ஊற்றி போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்கும் மோர் ஜாதம் வரைக்கும் தொட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாள். இது என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். தேங்க்யூ.